மதுரை மாநகராட்சியின் ஆணையராக தினேஷ்குமார் பணியாற்றிய காலகட்டத்தில் வணிக கட்டிடங்கள், நிறுவனங்கள், மண்டபங்கள், விடுதிகள், மருத்துவமனைகள் மற்றும் குடியிருப்புகளுக்கான வரி வசூலில் முறைகேடு செய்யப்பட்டு மதுரை மாநகராட்சிக்கு 150 கோடி ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக புகார் தெரிவித்தார். அதிகாரிகளின் பாஸ்வேர்டுகளை முறைகேடாக பயன்படுத்தி சிலருக்கு வரியை குறைத்ததும் ஆய்வில் தெரிய வந்தது. இது பற்றி சைபர் கிரைம் காவல்துறையினருக்கு தகவல் அளித்ததை தொடர்ந்து நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. இதில் மதுரை மாநகராட்சி மேயர் இந்திராணியின் கணவர் பொன் வசந்த் என்பவருக்கும் தொடர்பு இருப்பதாக கூறப்பட்டது. மதுரை மாநகராட்சியின் தற்போதைய ஆணையர் உமா விஜயன் கொடுத்த புகாரின் அடிப்படையில் மத்திய குற்றப்பிரிவுக்கு மாற்றப்பட்டது. இதற்கிடையே முறைகேடு தொடர்பாக மாநகராட்சி உதவி வருவாய் அலுவலர் செந்தில்குமரன், ஓய்வு பெற்ற உதவி கமிஷனர் ரங்கராஜன், ஒப்பந்த ஊழியர்கள் தனசேகரன், சதீஷ், கார்த்திகேயன் மற்றும் இடைத்தரகர்கள் ஷாஹா உசேன், ராஜேஷ்குமார், முகமது நூர் ஆகியோர் கைதாகினர். இதன் எதிரொலியாக மாநகராட்சி மண்டல தலைவர்கள் வாசுகி, புவனேஸ்வரி, பாண்டிச்செல்வி, முகேஷ் சர்மா, சுபிதா, நகரமைப்பு குழு தலைவர் மூவேந்திரன், வதிவிதிப்பு குழு தலைவர் விஜயலட்சுமி ஆகிய 7 பேர் சில வாரங்களுக்கு முன்பு ராஜினாமா செய்தனர். மாநகராட்சியின் வரி விதிப்பு குழு தலைவர் விஜயலட்சுமியின் கணவர் கண்ணன், ஒப்பந்த ஊழியர் செந்தில் பாண்டி ஆகியோர் கடந்த வாரம் கைது செய்யப்பட்டனர். இவர்களில் கண்ணன் அளித்த வாக்குமூலம் அடிப்படையில் மதுரை மாநகராட்சியின் உதவி ஆணையராக பணியாற்றிய சுரேஷ்குமாரும் கைது செய்யப்பட்டார். மேலும் மதுரை மாநகராட்சி மேயர் இந்திராணியின் கணவர் பொன் வசந்தையும் மத்திய குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்தனர். பொன் வசந்தை காவலர்கள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்காக அழைத்துச் செல்வதற்கு முன்பாக அவருக்கு மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் பரிசோதனை செய்ததில் அவருக்கு அதிக இரத்த அழுத்தமும் அதிக சர்க்கரை அளவும் இருந்ததுடன் இசிஜியில் மாற்றம் இருப்பதையும் மருத்துவர்கள் கவனித்தனர். இதனையடுத்து மருத்துவர்களின் ஆலோசனையின் பேரில் இந்திராணியின் கணவர் பொன் வசந்த் மதுரை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். கைதான பொன் வசந்த் சில நாட்களுக்கு முன்பு திமுகவிலிருந்து நீக்கப்பட்ட நிலையில் தற்போது மருத்துவமனையில் அனுமதியானதை கவனித்த அதிகாரிகள் சிலர் அரசியல்வாதிகளில் ஹாஸ்பிட்டல் டெக்னிக்கை கையில் எடுத்து விட்டாரோ என முணுமுணுத்து வருகின்றனர்.